நம்ம வீட்டு தோட்டத்திலையும் மாடி தோட்டத்திலையும் இருக்கிற ரோஜா செடிகளோட மொட்டு எப்போ விரியும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது அந்த மொட்டுக்கள் விரியாம காஞ்சு போகுது அப்படின்னு நமக்கு பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். தப்பி தவறி ஒரே ஒரு மொட்டு காஞ்சு போச்சுன்னா கூட சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுடலாங்க. ஆனா வரிசையா ஒவ்வொன்னா காஞ்சிட்டே வந்துச்சுன்னா எங்க தப்பு நடக்குது, எல்லாம் கரெக்டா தானே செய்யறோம் அப்படின்னு நமக்குள்ள தோணும். ஆனா நம்ம ரோஜா செடியை நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா காரணம் என்னன்னு தெரிஞ்சிருங்க. ரோஜா செடியோட மொட்டுக்கள் காஞ்சி போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிப்போமா? வாங்க, 4 காரணம் தான் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். ஃபங்கஸ் நோய் தாக்கி இருக்கிறதுனால ரோஜா மொட்டு காஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதற்கு முதல்ல நாம செக் பண்ண வேண்டியது ரோஜா செடியோட இலைகள். இலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இலைகள்ல எந்த இடத்துலையுமே புள்ளி புள்ளியா கருப்பு வச்ச மாதிரியோ இல்லைனா இலைகள்ல பழுப்பு நிறத்துல காஞ்ச மாதிரி, இலை காஞ்சா பழுப்பு நிறத்துல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியோ எந்த சுவடும் தெரியல. இப்போ ரோஜா மொட்டுக்களை எடுத்து பார்ப்போம். இப்போ இதை நல்லா கவனிங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா இந்த மொட்டுல நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மொட்டோட காம்பு மட்டும்தான் காஞ்சிருக்கு. மற்றபடி அந்த மொட்டு ஃப்ரெஷ்ஷா பிங்க் கலர்ல இருக்கு. எந்த விதமான பழுப்பு நிறமும் அதுல இல்லை. அதே மாதிரி மொட்டுக்கள் மேல பூஞ்சை ஃபார்ம் ஆன மாதிரியும் எந்த சுவடும் இல்லை. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ரோஜா செடி ஃபங்கஸ் நோயால தாக்கப்படலைங்க. நோயால தாக்கப்படல, ஓகே. ஆனா அதிகப்படியான உரம் கொடுத்தாலும் இந்த மாதிரி நடக்குங்க. ஒருவேளை நீங்க உங்களோட ரோஜா செடிக்கு உரம் கொடுத்துருக்கலாம். அந்த உரம் அதிகமாக இருக்கா அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அது எப்படி செக் பண்ணலான்னு பாருங்க. ரோஜா இலைகளோட நுனியே காமிச்சு கொடுத்துரும். இந்த இலைகளோட நுனியில பழுப்பு நிறத்துல இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதிகப்படியான உரம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஆனா இலைகளை பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு சுவடும் கிடையாது. இன்னும் 2 காரணம் தான். ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரோஜா செடியில பூச்சி தாக்குதல் இருந்தாலும் மொட்டுக்கள் விரியாம இந்த மாதிரி காஞ்சி போக வாய்ப்பு இருக்குங்க. த்ரிப்ஸ் பூச்சிகள் அவ்வளோ சீக்கிரம் கண்ணுக்கு தெரியாது. கொஞ்சம் பக்கத்துல போய் பூக்களுக்கு மேல இலைக்கு மேல பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த பூச்சி தாக்கிருக்கு அப்படின்றத நம்ம இலைகள் பார்த்தாலே தெரியும். இலைகள் இந்த மாதிரி இருக்கும். நல்ல கவனமா ரோஜா செடியோட மொட்டு, பூ, இலைன்னு எல்லாமே பார்த்தாச்சுங்க. பூச்சி தாக்குதலுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. இன்னும் ஒரே ஒரு காரணம் பார்த்துருவோம். ரொம்ப எளிமையான காரணம், ஆனா அதுல நிறைய விஷயம் இருக்குங்க. ரோஜா செடிக்கு சரியான அளவுக்கு தண்ணீர் தேவைப்படும். இதுல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், எல்லா மொட்டுகளுமே சாஞ்சிருக்கு பாருங்க. ஆனா தண்ணீர் கொடுத்ததும் ஒரு 2-3 மணி நேரத்திலேயே மொட்டுக்கள் சரியாயிடும். இதுல தாங்க நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். தண்ணீர் கொடுத்ததும் எல்லா மொட்டுக்களுமே சரியாச்சு அப்படின்னா பரவாயில்ல. ஆனா ஒரு சில மொட்டுக்கள் சரியாச்சு, ஒரு சில மொட்டுக்கள் தொடர்ந்து வாடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இங்க தண்ணீர் மட்டும் பிரச்சனை இல்லைங்க, செடியோட தொட்டி சைஸும் ஒரு காரணம். இது மினியேச்சர் ரோஸ் அப்படின்றதுனால இந்த தொட்டியோடவே வந்துச்சு. பொதுவா மினியேச்சர் ரோஸ் வாங்கினதும் ஒரு பெரிய தொட்டிக்கு மாற்றி வைப்பதுண்டு. ஆனால் இந்த முறை சரி இதே தொட்டியில் எவ்வளோ நாள் வளருதுன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக விட்டு வச்சுருந்தேன். ரோஜா செடியெல்லாம் நல்லா தாங்க வளர்ந்துச்சு. இந்த இலையெல்லாம் பாருங்க, இதெல்லாம் புதுசாக வந்தது, வாங்கி வச்சதுக்கு அப்புறமா வந்த இலை தான். இலையெல்லாம் நல்லா தான் வளருது, பூ தான் சரியாக பூக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், உரம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இங்கே உரம் தேவையில்லை. தொட்டியோட சைஸ் சின்னது அப்படின்றதுனால இதில் இருக்க மண்ணோட அளவும் கம்மி தான். தொட்டியோட சைஸ் சின்னது அப்படின்றதுனால நம்ம எவ்வளோதான் தண்ணி ஊற்றினாலும் தொட்டியில் இருக்கிற மண் கலவையோட ஈரப்பதம் டக்குன்னு காஞ்சு போயிடும், ரொம்ப நேரம் இருக்காது. இதனால தான் செடியில் இருக்கிற அனைத்து மொட்டுக்களும் அடிக்கடி வாடிக்கிட்டே இருந்தது. ரோஜா செடியில நிறைய மொட்டுக்கள் இருந்தது, ஆனா எல்லா மொட்டுக்கும் தேவையான தண்ணீர் கிடைக்கல. இதனால தாங்க தண்ணீர் கொடுத்தப்புறம் ஒரு சில மொட்டுக்கள் மட்டும் சரியாச்சு. தண்ணீர் கிடைக்காத மற்ற மொட்டுக்கள் எல்லாம் தொடர்ந்து வாடிக்கிட்டே இருந்தது. இது மினியேச்சர் ரோஸ் அப்படின்றதுனால ரொம்ப பெரிய தொட்டிக்கு மாத்தி வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த பிங்க் கலர் தொட்டியே போதுமானதா இருக்குங்க. என்னோட செடி சின்ன தொட்டில இருக்குது, அதனால தண்ணீர் தேவை இருந்திருக்கு. ஒருவேளை உங்க வீட்டுல இருக்கிற ரோஜா செடி பெரிய தொட்டில தான் இருக்கு, தொடர்ந்து சரியா தண்ணி கொடுத்துட்டும் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ ரோஜா செடிக்கு நீங்க உபயோகித்த மண்கலவையில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாங்க. ரோஜா செடிக்கான மண்கலவையும் தொட்டி மாத்தி வைக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம முன்னாடியே ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் செக் பண்ணிக்கோங்க.
மண்கலவை ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் சரியான மண்கலவை இல்லை அப்படின்னா செடியோட வேர்லேருந்து தான் செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் போகும். அந்த வேர் சரியா வளரணும்னா அதற்கான மண்கலவையும் சரியா இருக்கணும், தொட்டியோட அளவும் பெருசா இருக்கணும். பெரிய தொட்டியில இருந்தாலும் ரோஜா செடிக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா மண்கலவையை மாத்தி பாருங்க. இப்போ என்னோட ரோஜா செடியை நான் இந்த பிங்க் கலர் பெரிய தொட்டிக்கு மாத்தி வச்சுட்டேன். இதற்கு தனியா உரம் எதுவும் கொடுக்க போறது இல்லைங்க, ஏன்னா மண்கலவையிலேயே எல்லாமே இருக்கு. இந்த தொட்டிக்கு மாத்தி வச்சிட்ட பிறகு அடிக்கடி தண்ணீர் ஊற்ற வேண்டிய அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. தண்ணீர் சரியா கிடைக்கிறதுனால மொட்டுக்கள் வாடல, மண்கலவையில எல்லா சத்தும் இருக்கிறதுனால செடிக்கு வேண்டிய சத்தும் கிடைச்சிருச்சு. ஆல்ரெடி காய்ந்த மொட்டுக்கள் காய்ஞ்சதுதான், ஆனா சரியான டைம்ல இதை பார்த்து செஞ்சதுனால இனி வரும் மொட்டுக்கள் காப்பாற்றப்படுங்க. ரோஜா செடிகளுக்கு உரம் ஒரு தீர்வு தான், ஆனா உரம் மட்டுமே ஒரு தீர்வு கிடையாதுங்க. மற்ற விஷயங்களையும் நம்ம இந்த மாதிரி அலசி பார்க்கணும். உங்க ரோஜா செடியில இருக்க மொட்டுக்கள் அனைத்தும் விரிஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்த என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். உங்க எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.